தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழரசுக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. மட்டக்களப்பில் மதுபானம் அருந்த பணம் தர மறுத்த தாயை தாக்கிவிட்டு தப்பியோடிய மகன், தாய் பரிதாப மரணம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அனுர அரசின் சக்தி வாய்ந்த அமைச்சரை பதவி விலக வலியுறுத்து. மாமா மருமகன் மோதலில் 22 வயது இளைஞன் பலி. மே மாதத்திலும் தடையின்றி எரிவாயு லிட்ரோ உறுதி. நேருக்கு நேர் மோதிய வாகனங்கள் விபத்து, மருத்துவமனையில் 3 அனுமதி. ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம், எண்ணெய் கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்றிட்டங்களை எதிர்ப்பதற்கு இன்னும் இறுக்கமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழரசுக் கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுக்களை நடாத்தி வருவதாக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், தமிழரசுக் கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது. பொதுவான விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவது தொடர்பிலும், தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை எதிர்ப்பது மற்றும் தீர்வு திட்டம் தொடர்பிலும் பேச்சுக்களை நடாத்தியுள்ளோம். அத்துடன் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் பேச்சுக்களை நடாத்தி இருக்கிறோம். இன்னும் இறுக்கமான கட்டமைப்பாக நாங்கள் தொடர்ந்து செயற்படுவது தொடர்பில் தமிழரசுக் கட்சி ஆராய்ந்து வருகிறது. அது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசியல் சாசனத்திற்கு தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை முன்னெடுத்து வருகிறது. இப்பொழுது ஒரு புதிய ஈழத்தமிழர் அரசியல் அமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்ற பெயரில் இன்னொரு குழு சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இவற்றை தவிர்த்து எல்லோரும் இணைந்து பயணிக்கின்ற தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையினுடைய அந்த முயற்சிகளை முறியடிக்காமல் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும். அத்துடன் அரசாங்கம் கொண்டுவரும் பௌத்த மேலாதிக்கத்தை தடுத்து நிறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மதுபானம் அருந்த 1000 ரூபாய் வழங்காத தாயை 19 வயது மகன் தள்ளி வீழ்த்தியதில் அவர் தரையில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு சித்தாடியில் நேற்று முன்தினம் மாலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தாக்குதலை மேற்கொண்ட மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் மாலை 6 மணியளவில் 19 வயதுடைய மகன் தனது தாயாரிடம் மதுபானம் அருந்துவதற்கு 1000 ரூபாய் கேட்டுள்ளார். இந்நிலையில் தாயார் தன்னிடம் பணம் இல்லை என தெரிவித்த போது கோபமடைந்த மகன் தாயாரை பிடித்து தள்ளியதை அடுத்து அவர் தரையில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தாக்குதலை நடாத்திய இளைஞன் அங்கிருந்து தப்பியோடியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் குறித்த இளைஞனை கைது செய்ததுடன் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு வெடிப்புகள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகள் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை அவரது பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறு அருட்தந்தை ரோகன் டி சில்வா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஒரு சிறப்பு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சமூகம் மற்றும் அமைதிக்கான மையம் ஏற்பாடு செய்திருந்த நினைவு வலி மற்றும் நம்பிக்கை 7 ஆண்டுகளுக்கு பிறகு நிதியை தேடுதல் என்ற தலைப்பிலான நிகழ்வில் பேசிய அருட்தந்தை ரோகன் டி சில்வா, தாக்குதல்கள் நடந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைகள் ஒரு நேர்மையான திசையில் சென்றுள்ளதாக கூறினார். இருப்பினும் சர்ச்சைக்குரிய சாய்ந்தமருது சம்பவத்தின் போது தற்போதைய பிரதி அமைச்சர் கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றியதால் விசாரணைகளின் வெளிப்படை தன்மைக்காக விசாரணைகள் முடியும் வரை அவரை அப்பதவியிலிருந்து நீக்குவது அவசியம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வெலிகம பகுதியில் பரிதாபமான கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது.
மாதிரி மாவட்டத்தின் பரணக்கடை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். போலீசார் தெரிவித்ததாவது, உயிரிழந்த இளைஞன் தனது தாய், தந்தை, 2 சகோதரர்கள் மற்றும் தாயின் மூத்த சகோதரருடன் ஒருவருடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். குடும்பத்தினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு இந்த கொலைக்கு காரணமாகியுள்ளதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இளைஞனுக்கும் அவரது தாயின் மூத்த சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்த நிலையில் சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 58 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மேலதிக விசாரணைக்காக போலீசார் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மே மாதத்திலும் தடையின்றி எரிவாயு விநியோகம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. நாட்டின் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படாது என்பதற்காக தேவையான கையிருப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான ஏற்கனவே 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு கிடைத்துள்ளதாகவும் மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வரவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கையிருப்புகள் மாலைதீவு பகுதியில் உள்ள மிதக்கும் சேமிப்பு முனையத்தில் பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று தென்னாப்பிரிக்க வழியாக மாலைதீவை நோக்கி பயணித்து வருவதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பண்டிகை கால தேவைகளை கருத்தில் கொண்டு சந்தையில் போதுமான அளவு எரிவாயு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோருக்கு எந்த சிரமமும் ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பண்டிகைக்கு பிறகு தொடர்ந்தும் தேவைக்கேற்ப எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்றும் ஏப்ரல் 16 முதல் வழக்கமான நிரப்பு மற்றும் விநியோக பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் தலவாக்கலை பியாமல் பகுதியில் நேற்று மதியம் 12:15 மணியளவில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பண்டாரவளையிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற காரும் தலவாக்கலையில் இருந்து நுவரெலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் பலத்த காயங்களுக்குள்ளாகினர். அவர்கள் உடனடியாக லிந்துலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் 2 வாகனங்களுக்கும் பலத்த சேதமடைந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்தவர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். லிந்துலை போலீசார் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த 2 எண்ணெய் கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் கடல்சார் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது. UKMTO அமைப்பின் தகவலின்படி எச்சரிக்கை விடுக்கப்படாமல் 2 துப்பாக்கி படகுகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக கப்பலும் அதன் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஹோர்முஸ் நீரிணையில் கட்டுப்பாட்டு விதிக்கப்படுவதாக ஈரான் IRGC கடற்படை அறிவித்தல் சில மணி நேரங்களுக்கு பிறகு நிகழ்ந்ததால் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நேற்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,831 பதிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கையில் நேற்று தங்கத்தின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் தங்க விலை $2,000 அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $4,02,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,70,000 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $50,250 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $46,250 விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 1 அவுன்ஸ் வெள்ளியின் விலை $80 விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.